ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் மீண்டும் ஒரு தடவை என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ கிருபையினாலே நாம் இந்த 3வது மாதத்தில் பிரவேசித்திருக்கிறோம். அந்த நாட்களை காண முடியாமல் இந்த பூமியை விட்டு எத்தனையோ பேர் சென்றிருக்கிறார்கள். ஆனால் தேவன் ஒரு நோக்கத்திற்காகவும் அவருடைய சித்தத்திற்காகவும் அவருடைய மகிமைக்காகவும் நம்மை இந்த பூமியிலே வாழ்வதற்காக சில காலங்களை நமக்கு தந்து அனுமதித்து தேவன் தயவாக இந்த 3வது மாதத்தில் பிரவேசிக்க அனுக்கிரகம் செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ நெருக்கடிகள், இதையெல்லாம் மனிதன் சந்தித்து கொண்டிருக்கிறான். நாம் நினைக்கிறோம் அவர்களெல்லாம் கோடீஸ்வரர்கள், பெரும் பணக்காரர்கள், தொழிலதிபர்கள், அவங்களுக்கு என்னப்பா பிரச்சனை என்று நாம் நினைக்கலாம். அவர்களும் ஒரு விதமான பிரச்சனைகளை சந்திக்கத்தான் செய்கிறார்கள். இவர்கள் என்னப்பா ஒரு அதிகாரத்தில் இருக்கிறார்கள், ஆளுகையில் இருக்கிறார்கள், ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன கவலை என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அவர்களும் ஏதோ ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே இந்த உலக வாழ்க்கையில மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் அவன் ஏழையோ பணக்காரனோ, படித்தவனோ படிக்காதவனோ, யாராயிருந்தாலும் சரி, ஆணோ பெண்ணோ, வாழ்க்கையில் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதை ஏன் சொல்லுகிறேன்? இந்த மாதத்தை தொடங்கி இருக்கிறோம். நம்முடைய கடந்த காலத்தின் வாழ்க்கை நாம் பார்க்கும் பொழுது பல்வேறு பிரச்சனைகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். சில பிரச்சனைகள் கொஞ்சம் தீர்க்கப்பட்டிருக்கிறது, சில பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது, சில பிரச்சனைகள் எப்படி தீரும் என்ற கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளின் மத்தியில் சில நேரத்தில் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய சமாதானம், நம்முடைய சந்தோஷம், நம்முடைய தைரியம், இதெல்லாமே கேள்விக்குறியாக சில நேரத்தில் மாறிவிடுகிறது. உதாரணத்திற்கு வேதாகமத்தில் நான் வாசிக்கிற பொழுது இஸ்ரவேல் மக்கள் 430 வருடம் அவர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். கசப்பு, பெருமூச்சு, ஏக்கம், துக்கம், இப்படி பல அனுபவங்களோடு வாழ்க்கையில கொஞ்சத்துக்கும் கொஞ்சம் இம்மி அளவு கூட சந்தோஷம் என்பதையே காண முடியாமல், சமாதானம் என்பதையே காண முடியாமல் 430 வருடமாக இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு ஒரு நாள் விடுதலை கிடைக்கிறது. யெகோவா தேவன் அவர்களை அற்புதமாக விடுதலையாக்கி, இனி எகிப்தின் நுகத்தடி முடிக்கப்பட்டது, எகிப்து என்கிற இருப்பு கால வாயில் இவ்வளவு நாள், இவ்வளவு வருடம், இவ்வளவு காலங்கள் இருந்தது போதும், இனி நான் உங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அழைத்து கொண்டு போகிறேன் என்று சொல்லி தேவன் அவர்களை விடுதலையாக்கினார். அப்படி விடுதலையாக்கி அவர்கள் வெளியே வருகிற பொழுது எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஆரவாரம், எவ்வளவு கொண்டாட்டம், அவசரம் இருந்தது. இன்று இரவிலே உடனே புறப்பட்டு போங்கள் என்ற அந்த அவசரம் இருந்தது. ஆனால் அந்த அவசரத்திற்கு மத்தியிலும் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு பேரானந்தம், ஒரு கொண்டாட்டம் அந்த மக்களுக்குள்ளே இருந்தது என்பது உண்மை. ஆனால் இவர்கள் பிரயாணப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் ராமசேசிலிருந்து பிரயாணப்பட்டு சுக்கோத் என்கிற இடத்துக்கு வரைக்கும் வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது செங்கடல் வரைக்கும் அவங்க வந்துட்டாங்க. இப்போ இந்த பயணம், அந்த இடைப்பட்ட தூரம் எவ்வளவு நாள் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கணக்கீடு சொல்றாங்க 17 நாட்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 17 நாட்கள் அவர்கள் நடந்து வருகிற இந்த சூழ்நிலையில பார்வோன் யோசிக்கிறான், இவர்கள் விட்டுட்டுமே
எனக்கென்று அடிமைகளாய் இருந்தவர்கள், எனக்கென்று வேலை செய்தவர்கள், நான் கட்ட வேண்டும் என்று நினைத்த நகரங்களை கட்டுவதற்கு எனக்கென்று வேலைக்காரர்களாய் இருந்தவர்கள், அடிமைகளாய் இருந்தவர்கள் விடுதலையாகி அவர்கள் தப்புவித்து போனாங்களே என்று அவன் யோசித்து மீண்டும் அவர்களை பிடித்து கொண்டு வர வேண்டும் என்று பின்தொடர்ந்து வருகிறான். இப்பொழுது யோசித்து பாருங்க, என்ன நடக்குது? ஒரு பக்கம் முன்னாடி செங்கடல் தடையாக இருக்கிறது, பின்னாக பார்வோனின் சேனை துரத்தி கொண்டு வருகிறது. இந்த இடைப்பட்ட அந்த சூழ்நிலையிலே இஸ்ரவேல் மக்கள் பயந்து நடுங்குகிறார்கள், கர்த்தரை நோக்கி கதறுகிறார்கள், மோசேயினிடத்தில் முறுமுறுக்கிறார்கள். யோசித்து பாருங்க, சந்தோஷம் போயிடுச்சு, சமாதானம் போயிடுச்சு, ஆரவாரம் போயிடுச்சு, கொண்டாட்டம் போயிடுச்சு, மகிழ்ச்சி போயிடுச்சு, நிம்மதி போயிடுச்சு. அந்த பாளையம் முழுவதும் மக்கள் மத்தியிலே பெரும் பயமும் திகிலும் சூழ்ந்து கொண்டது. அவங்க ஒன்ன மறந்துட்டாங்க, 430 வருஷமா அடிமைகளாய் இருந்த நம்மை தேவன் அற்புதமாய் விடுதலை ஆக்கினாரே, இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலையிலிருந்தும் நம்மை தப்புவிப்பார் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. இந்த ஒரு சூழ்நிலையில, இது போல ஒரு சூழ்நிலை இல்லையா, நாமும் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு தொடங்கி இருக்கிறோம். மார்ச் 1ஆம் தேதி தொடங்கிருச்சு. இந்த நாள் என்ன நடக்கும்? நாம் யூகித்து, நாம் யோசித்து, முன்கூட்டியே நாம் அறிந்த சில காரியங்கள் நடக்கலாம், நாம் எதிர்பார்க்காதவைகளும் நடக்கலாம். என்ன நடக்கும் என்று நாம் யோசிக்க முடியாத இந்த சூழ்நிலையில இந்த மாதத்தையும் நம்முடைய வருகிற வாழ்க்கையின் மீதியான காலங்களையும் நடத்தி செல்வது, கடந்து செல்வது எப்படி? அதற்காக வேதாகமத்திலிருந்து ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லி இந்த மாதத்தின் வார்த்தையாக நான் அதை தர விரும்புகிறேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அற்புதமான ஒரு விசுவாச வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் 3 காலங்களிலும் தேவன் தன்னை தப்புவிக்கிறதாக எழுதுகிறார். என்ன சொல்றாரு? தப்புவித்தார், கடந்த காலத்தை பற்றி சொல்லுகிறார். தப்புவிக்கிறார், இப்பொழுது எங்களுக்கு அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது, தப்புவித்து கொண்டிருக்கிறார். இனியும் வருங்காலத்திலும் அவர் எங்களை தப்புவிப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்து நிமித்தமாக பல இடங்களுக்கு அவர் சென்ற பொழுது மரண ஆபத்துகள் அவருக்கு நேர்ந்தது. அவரை கொன்றுவிட பலர் தீர்மானித்தார்கள், முடிவு செய்தார்கள், முயற்சி செய்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட மரணத்தின் சூழ்நிலைகளெல்லாம் அவருக்கு ஆண்டவர் காப்பாற்றினதை நாம் அறிந்திருக்கிறோம். வேத வசனத்திலே அப்போஸ்தலன் நடபடிகளை வாசிக்கிற பொழுது தேவன் எவ்வளவு தயவாய் பவுல் அப்போஸ்தலனையும் அவரோடு கூட இருந்தவர்களையும் தப்புவித்தார் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த மரணம் நிகழ்ந்தாலும், மரணம் வந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி பயம் இல்லை அப்படிங்கிற ஒரு தைரியத்தையும் அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படுத்துகிறார். இங்க பார்த்தீங்கன்னா அந்த 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் இந்த 10ஆம் வசனத்துக்கு முந்தின சில வசனங்களை பார்க்கும் பொழுது 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற பொழுது, ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார்,
இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை நாம விசுவாசத்து நிமித்தமாகவும் ஊழியத்து நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் இது போன்ற சில நெருக்கடியான சூழ்நிலைகளை இன்னும் நாம் சந்திக்கவில்லை. அப்படிப்பட்ட அனுபவங்கள் ஒருவேளை நமக்கு என்றைக்காவது ஒரு நாள் வந்திருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிந்து அந்த அனுபவங்கள், அப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகள், உபத்திரவங்களை நாம் சந்திக்கவில்லை. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே சில சூழ்நிலைகள், சில பிரச்சனைகள், சில வியாதிகள், சில பலவீனங்கள், சில துன்பமான நேரங்கள் வருகிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறபடி, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகமான பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்றுன்னு சொல்றாரு இல்லையா? அதுபோல சில சூழ்நிலைகள் நமக்கு வரத்தான் செய்கிறது. இன்றைக்கும் கூட நாம் சந்தித்து கொண்டிருக்கிற நிகழ்காலத்து நம்முடைய பிரச்சனைகள், வாழ்க்கையில நாம் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் நம்முடைய பலத்திற்கும் மிஞ்சின அதிகமான பாரமான வருத்தம் இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு நான் இப்படி சொல்லட்டும். நம்மில் எல்லாருமே ஒரு பொருளாதார பிரச்சனையை சந்திக்கிறோம். ஃபினான்சியல் ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்குது. நமக்கு இருக்கிற அந்த பணப்பிரச்சனை, கடன் அல்லது ஒரு தேவை சந்திக்க வேண்டிய அளவுக்கு ஒரு பண தேவை இருக்கிறது என்கிற பொழுது நீங்கள் அதை யோசித்து பாருங்க. அது பலத்திற்கு மிஞ்சின அதிகமான பாரமான வருத்தம். நம்முடைய எபிலிட்டிக்கு மிஞ்சினது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்குது. பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தின் அனுபவத்திலிருந்து சொல்ற ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு? இப்படிப்பட்ட நிலையில இருந்த சூழ்நிலையில அவர் சொல்றார், அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். அல்லேலூயா! ஆண்டவர் தப்புவிக்கிறவர். தப்புவித்தார் சொல்றாரு. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும், எப்படிப்பட்ட மரணத்தினின்றும் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகமான பாரம் வருத்தம் எங்களுக்கு இருந்த அந்த நேரத்தில், அந்த மரணம் வரக்கூடிய சூழ்நிலையில், மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படின்னா அவ்வளோதான்டா, செத்தோம், இனி பிழைக்கிறதுக்கே வாய்ப்பில்லை அப்படிங்கிற நிலைமையில, செத்தாலும் பரவாயில்ல, வேற என்ன பண்றது, சாகதான் வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ள பவுல் அப்போஸ்தலன் போயிட்டார். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையிலும் கர்த்தர் என்ன செஞ்சாராம்? எங்களை தப்புவித்தார். அல்லேலூயா! இன்றைக்கும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அப்போஸ்தலனாகிய பவுலை மரணத்திற்கு தப்புவித்த தேவன் நம்மையும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே இந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே பதித்துக் கொள்வோம். ஒருவேளை மரணமான சூழ்நிலையிலிருந்து நம்மை தப்புவித்தார் அப்படிங்கிற அனுபவம் நமக்கு ஒரு சிலருக்கு இருக்கலாம். எல்லாருக்கும் அப்படிப்பட்ட அனுபவம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம எல்லாரும் சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்? என் வாழ்க்கையிலே கடந்த காலத்தில் நான் ஒரு ஆபத்தான நேரத்தில் இருந்தேன், ஒரு நெருக்கடியான நேரத்தில் இருந்தேன், ஒரு திகிலூட்டும் நேரத்தில் இருந்தேன், ஒரு பிரச்சனைக்குரிய நேரத்தில் இருந்தேன். அந்த அனுபவத்தில், அந்த சூழ்நிலையில், அந்த பிரச்சனையில், அந்த நேரத்தில் தேவன் என்னை தப்புவித்தார். அதை நிச்சயமாக நாம் சொல்ல முடியும். தப்புவித்தார் என்று நாம் சொல்ல முடியும். அதே போல இப்பொழுது அட் பிரசன்ட் நம்முடைய இந்த நிகழ்காலத்தில் கடந்த சில மாதங்களாக நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது நாம் நிச்சயமாக சொல்ல முடியும், இன்றும் தப்புவிக்கிறார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார் என்று நாம் சொல்ல முடியும். அதே போல இன்னொன்றை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். என்ன சொல்லித்தான் ஆக வேண்டும்? தப்புவிப்பார். அல்லேலூயா! தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஸோ தப்புவித்தவர், தப்புவிக்கிறவர் தப்புவிப்பார். நாம் கலங்க தேவையில்லை, நாம் சோர்ந்து போக வேண்டாம், நாம் மனம் தளர வேண்டாம், நாம் கலங்க வேண்டாம், நாம் துயரப்பட வேண்டாம், நாம் பயப்பட வேண்டாம்.
நம்மை தப்புவித்தவர், தப்புவிக்கிறவர் இன்னும் தப்புவிப்பார் என்று விசுவாசிப்போம். பவுல் சொல்றாரு, இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். யாரை நம்பி இருக்கிறோம்? தப்புவித்தவரை நம்பி இருக்கிறோம், தப்புவிக்கிறவரை நம்பி இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசித்து பார்க்கலாமே. ஒரு சரீர பலவீனம் வருகிற பொழுது ஒரு மருத்துவரை தேடி போகிறோம். சில நேரத்தில் எல்லா மருத்துவரும் கைவிட்டாரு. ஒரு மருத்துவர் என்ன சொல்றாரு? நான் காப்பாற்றி கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லி அவர் சிகிச்சை செய்கிறார். அவர் சிகிச்சை செய்து அந்த சிகிச்சையின் மூலமாக நம்ம சுகமாயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அடுத்த முறை நமக்கு ஒரு பலவீனம் வரும்போது என்ன செய்கிறோம்? எங்கேயும் போக மாட்டோம், யாரையும் தேட மாட்டோம். நேராக இல்லையா, கடிவாளம் கட்டப்பட்ட குதிரையை போல சொல்லுவாங்களே, கண்ணை கட்டிக்கிட்டு நேராக என்ன செய்வோம்? அந்த டாக்டர்கிட்ட தான் போவோம். ஏன்? ஏற்கனவே அவர் தான் என்னை காப்பாற்றினார். அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டு தான் என்னை காப்பாத்துச்சு. அவர் கொடுத்த மருந்து தான் என்னை காப்பாத்துச்சு. அவர் போட்ட ஊசி தான் என்னை காப்பாத்துச்சு. அது மாதிரி நாம இந்த உலகத்தின் வாழ்வில் என்னை தப்புவிக்க போகிறது யாரு? என்னை யார் தப்புவிப்பாங்க? என்னை தப்புவிக்கிறதுக்கு யார் இருக்கிறாங்க அப்படின்னா, தப்புவித்தவர், தப்புவிக்கிறவர், அவரே என்னை வருங்காலத்திலும் தப்புவிப்பார். இப்போ இந்த மாதத்தை அந்த விசுவாசத்தோடு, அந்த நம்பிக்கையோடு, அந்த தைரியத்தோடு நம்ம கடந்து செல்வோம். தப்புவிக்கிறவர் நமக்கு இருக்கிறார். ஆக அந்த நம்பிக்கை நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஒரு உதாரணமான சம்பவத்தையும் நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற பொழுது, தானியேலுக்கு எதிராக பலர் சதி செய்து என்ன பண்ணுறாங்க? தானியேல் எப்பொழுதும் ஜெபிக்கிறார் என்று சொல்லி அதற்கு தடை உண்டாக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வர செய்கிறார்கள். ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கினால் அவர்கள் சிங்கத்தின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்கிற சட்டம் ஏற்படுத்தப்படுகிறது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானியேல் கிட்ட எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில் இல்லையா, இப்படி வேதம் சொல்லுகிறது, தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைய காணப்படலை. எப்படியாவது குறை கண்டுபிடிச்சு ராஜா கிட்ட இவனை மாட்டி விடலான்னு சொல்லி அவனுடைய எதிரிகள், பொறாமை கொண்டவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் ஒன்றும் அங்கே இல்லை, ஒரு குற்றமும் அவங்ககிட்ட கண்டுபிடிக்க முடியல. இப்போ என்ன நினைக்கிறாங்க? அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய வேற வழியில்லைன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க? 30 நாள் வரையும் ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கத்தின் கெபியிலே போடப்பட வேண்டும். அந்த சட்டத்தை கொண்டு வராங்க. இப்போ இந்த சட்டம் வந்துருச்சுங்கிறது தானியேலுக்கு தெரியும். தெரிந்த போதும் தானியேல் என்ன செஞ்சாரு? தன் வழக்கத்தின்படியே பலகணியை திறந்து, ஜன்னலை திறந்து வச்சு என்ன செய்கிறாரு? எருசலேமுக்கு நேராக எப்பொழுதும் போல அவர் ஜெபிக்கிறார். இப்போ நம்முடைய நிகழ்காலத்தை எடுத்துக்குவோமே, இது போல ஒரு சட்டம் வந்தால் நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா, எல்லா கதவு ஜன்னலாம் மூடி வச்சு தான் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் தானியேல் அவர் வேறு விதமாக செயல்பட்டிருக்கிறார். அப்போ அவர் என்ன செஞ்சார்? அதுக்காக ஜன்னல் கதவெல்லாம் மூடி வச்சு ஜெபம் பண்ணுறது தவறுன்னு சொல்லலை. பட் என்னென்னா, அங்கே அந்த சம்பவத்தில் பார்க்கும்போது தானியேல் என்ன பண்ணுறார்? தைரியமாக அவர் திறந்து வச்சு ஜெபம் பண்ணுறார். இப்போ நடந்த சம்பவம் என்னென்னா, அவர் குற்றவாளியாக்கப்படுகிறார். இப்போ ராஜாவுக்கு முன்னாக நிறுத்துகிறாங்க. ராஜா வேறு வழி இல்லாமல் அவருக்கு தண்டனை கொடுக்குறார். இப்போ அந்த சம்பவத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது 16வது வசனத்தில் ராஜாவே இப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார்.
அதாவது சிங்கத்தின் கெபிக்குள்ள தானியேலை போடுறதுக்கு முன்னாடி அல்லது போடும் பொழுது சிங்க கெபியில போட்டார்கள். அப்படி சிங்க கெபியில போடப்படுகிற பொழுது தானியேலை பார்த்து அந்த ராஜா சொல்ற வார்த்தை, நீ ஆராதிக்கிற தேவன், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்தது 20வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, காலங்காத்தால தானியேல் போடப்பட்டிருந்த அந்த சிங்க கெபிக்கு வந்து அந்த வாயை திறந்து கதவை திறந்து கேட்கிறாரு, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற அந்த தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை பார்த்து கேட்கிறார். இப்போ தானியேல் என்ன சொல்ல பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் விசுவாசித்திருந்தபடியினால், இல்லையா, விசுவாசித்திருந்தபடியினால் ஒரு சேதமும் காணப்படவில்லை. பார்த்தீங்கன்னா 23ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது, அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. பிரியமானவர்களே, தேவன் தப்புவிக்கிறவர் என்பது இப்படி வேதாகமத்தில் பல பதிவுகள் இருக்கிறது. நியூமரஸ் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது ஏராளமான பதிவுகள் வேதாகமத்தில் காணப்படுகிறது. ஆபத்தான நேரத்தில், திகைத்து நின்ற நேரத்தில், இனி என்ன செய்வதென்று பயந்த நேரங்களிலெல்லாம் தேவன் தப்புவித்தார் என்பதை வேதம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. சவுல் ராஜா தாவீதை துரைத்து கொண்டு வருகிற பொழுது, தாவீதுக்கும் சவுலுக்கும் இடையில மிக நெருக்கமான இடைவெளி, இன்னும் கொஞ்சம் பிடித்துவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் அந்த தருணத்திலும் கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தப்புவித்தார் என்பதற்கு பல உதாரணங்கள், எடுத்துக்காட்டுகள் வேதாகமத்தில் இருக்கிறது. வேதாகமத்தின் சத்தியமும் அதை நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. அவர் கைவிடுவதில்லை, அவர் விட்டு விலகுவதில்லை. அவர் ஆபத்துகளில் தப்புவிக்கிறவராகவே இருக்கிறார். ஆபத்தான நேரங்களில், ஆபத்தான சூழ்நிலைகளில் அவர் தப்புவிக்கிறவராகத்தான் இருக்கிறார். அவர் சொல்றார் இல்லையா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை தப்புவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு தான் சொல்றார். அப்போ தப்புவிக்கிறவர் ஆபத்தான நேரத்தில், நெருக்கமான சூழ்நிலைகளில் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் நம்மை தப்புவிக்கிறவராகவே இருக்கிறார் என்று வேத சத்தியமும் நமக்கு அதைத்தான் சொல்லுகிறது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் அப்படிங்கிறார். தப்புவிப்பார், காப்பாற்றுவார். அதே போல வேதாகம விசுவாசமும் நமக்கு அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது. வேதாகமத்தில் இது போன்ற விசுவாசத்தை தான் நமக்கு அது கற்றுக் கொடுக்கிறது. என்னன்னு, தப்புவிப்பார், தைரியமாறு அப்படிதான் சொல்லியிருக்கே தவிர அவர் காப்பாற்றலாம் மாட்டாரு. உனக்கு ஆபத்தான நேரம் வரும்போது, துன்பமான நேரம் வரும்போது நீ அவரை நோக்கி கூப்பிட்டினா அவர் எங்கேயோ காணாமல் போயிடுவார், உன்னை கைவிட்டுருவார் அப்படின்னு பைபிள் சொல்லலை. பைபிள் நமக்கு என்ன சொல்லுகிறது, தப்புவிப்பார் என்கிற சத்தியத்தை தான் நமக்கு சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நாம் நோக்கி பார்க்கிற பொழுது, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நமக்கு என்ன சொல்லுகிறது, எனக்கென்று நியமிக்கப்பட்ட ஆக்கினை தீர்ப்பிலிருந்து, எனக்கென்று ஏற்படுத்தப்பட்ட நரகத்திலிருந்து தேவன் என்னை தப்புவிக்கிறதுக்காக இந்த விலையை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஜீவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து என்னை மரண ஆக்கினையிலிருந்து தப்புவித்தார், நரக ஆக்கினையிலிருந்து தப்புவித்தார். ஆக தப்புவித்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நம்மை தப்புவிக்க அவர் வல்லவராகவே இருக்கிறார். இனி வருகாலத்தில் அவர் நம்மை தப்புவிப்பார். அந்த நம்பிக்கை தான் நமக்கு வேண்டும். 2 கொரிந்தியர் 1:10 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், என்ன சொல்றாரு, தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அவரை நம்பி இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை அவர் மேல வைப்போம். என்னை காப்பாற்றுகிறவர், என்னை காப்பாற்றினவர், இனி வரும் காலத்திலும் இனி வரும் சூழ்நிலைகளும் அவர் என்னை தப்புவிப்பார்.
அவரை தவிர நம்மளை காப்பாற்றுறதுக்கு வேற யாரும் கிடையாது. நம்முடைய ஆபத்தான நேரங்கள், துன்பமான நேரங்கள்ல மனுஷ அறிவும், மனுஷ முயற்சியும், மனுஷ பலனும் ஒரு எல்லைக்கு மேல அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், எவ்வளவுதான் மனுஷ பலம் இருந்தாலும், மனித ஆதரவு இருந்தாலும், எவ்வளவுதான் அதிகாரங்கள் இருந்தாலும் நம்மை தப்புவிக்க ஒருவராலும் கூடாது. கடந்த நாட்களில் ஒரு தகவல் இப்படி கேட்டேன். என்ன அப்படின்னா, மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலமான இசை கலைஞர் ஒருத்தர் இருந்திருக்கார். அவர் கோடிக்கணக்கான ரூபாய்களை சம்பாதித்தவர், மிகப்பெரிய பணக்காரன். சிறு வயதிலிருந்தே பாடும் திறனை வளர்த்து கொண்டவர், மிக சிறந்த, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இசை உலகத்தில் அவரை போல இன்னொருத்தர் கிடையாது. அந்த அளவுக்கு மிக தேர்ந்த, மிக திறமையான இசைக்கலைஞர், பாடகர். அவர் பணம் சேர்ந்த பிறகு அவருக்கு ஒரு ஆசை என்னன்னா, 100 வயசு வரைக்கும் வாழணும்னு ஆசையாம். அதுக்காக தனக்குன்னு அவர் பிரத்யேகமான மருத்துவர்களை நியமித்து, அந்த மருத்துவர்களை கொண்டு அடிக்கடி தன்னுடைய சரீரத்தை சோதிச்சுக்கிட்டே இருப்பாராம். அப்போ எந்த வியாதி வந்தாலும் உடனே அதுக்கு ட்ரீட்மெண்ட், வியாதி வராமல் இருக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் என்று பல விதங்களில் அவர் தன்னை பாதுகாத்துக்கிட்டார். அவர் சாப்பிட்றதுலேருந்து உடுத்துறது எல்லாத்துக்குமே அதற்கான ஆலோசகர்களை தன் கூடவே வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாராம். காரணம் என்ன? அவருக்கு ஒரு ஆசை, நான் 100 வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்ட்டு. ஆனால் நடந்த சம்பவம் என்ன? அந்த மனிதன் 50வது வயதில் மரித்து போனான். பாருங்க, அவனுடைய பணமோ, அவன் வைத்திருந்த மருத்துவர் குழுவோ, அவன் அந்த மனிதனுக்கென்று இருந்த திறம் படைத்த உலகத்திலேயே மிக சிறந்த ஆலோசகர்கள், இதெல்லாமே இருந்தாலும் கூட அந்த மரணத்துக்கு அந்த மனிதனை தப்புவிக்க ஒருவராலும் முடியல. அதுபோல நம்மை தப்புவிக்க யார் இருக்கிறாங்க? பணம் இருந்தால் தப்பிச்சிடலாமா? இன்றைக்கி நம்ம நினைக்கிறாங்கள உலகத்தில், எப்போ அவனுக்கு என்னப்பா பணம் இருக்குதுப்பா, காப்பாற்றிடலாம். அவனுக்கு என்னப்பா அதிகாரம் இருக்குது, காப்பாற்றிடலாம். அவனுக்கு என்னப்பா ஊரே அவனுக்கு சார்பாக இருக்குது, காப்பாற்றிடலாம். அப்படி அல்ல, அப்படி அல்ல. பணம் இருந்தாலும் சரி, அதிகாரம் இருந்தாலும் சரி, ஆள்பலம் இருந்தாலும் சரி, தப்புவிக்கிற தேவனுடைய தயவு இருந்தால் மட்டும்தான் தப்ப முடியும். தப்புவிக்கிற தேவனுடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் தப்ப முடியும். ஆக இன்றைக்கு இந்த விசுவாசத்தோடு நாம் இந்த பாதத்துக்குள்ளே பிரவேசிப்போம். தப்புவித்தவர், தப்புவிக்கிறவர் தப்புவிப்பார் என்று அவரையே நம்பி நாம் இந்த மாதத்துக்குள் நுழைவோம். நிச்சயம் தேவன் நம்மை எல்லா சூழ்நிலைகள், எல்லா நெருக்கடிகள், எல்லா ஆபத்துகள், எல்லா பிரச்சனைகள், எல்லா போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து தப்புவிப்பார், தப்புவிப்பார். அவருக்கே துதி, கன, மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தப்புவித்தவர், தப்புவிக்கிறவர், தப்புவிப்பார் என்ற அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அந்த நம்பிக்கையோடு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் இருதயம் இந்த வார்த்தையினால் சமாதானம் அடைவதாக. எங்கள் பயங்கள், கலக்கங்கள், குழப்பங்கள் நீங்குவதாக. உம்முடைய ஆறுதலும் தைரியமும் எங்களுக்குள் பெருகுவதாக. பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொன்னீரே. ஆம் ஆண்டவரே, நாங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருந்து தப்புவிக்கிறவர் தப்புவிப்பார் என்கிற தைரியத்தோடு நாங்கள் முன்னேற எங்களுக்கு உதவி செய்யும். வெற்றி கொள்ள எங்களை ஆசீர்வதியும். ஜெயமெடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தர் நீர் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி, கன, மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.